கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. வெளிப்படுத்தல் விசேஷமான புஸ்தகத்தை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த புஸ்தகத்தில் மிக விசேஷமானது. இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கைக்கொள்ளுறவனும் பாக்கியவான்கள். இது எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது, எபேசு சபையில் யோவான் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். அங்கிருந்த ராஜா டொமேஷன் என்ற கிங்கு இவரை பல உபத்திரம் கொடுத்துருக்கிறான். பல உபத்திரம் கொடுத்து கூட இவர் என்ன செய்யலை, ஒன்றுமே இவருக்கு ஆகலை, எதையும் செய்ய முடியல. கடைசியில் இவர் சாகடிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரும் வரையில் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னை பின்பற்றிவான்னு சொல்லிட்டார் இல்லையா? யோவான் புஸ்தகம் 21-22 வருஷத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். அப்படியானா இப்படி இருக்கும்போது எப்படி அவர் சாவார்? சாவலை. இவரை பத்மதீவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பத்மதீவில் இருக்கும்போது, பத்மதீவு எப்படின்னா இந்த எபேசு சபைக்கும் இந்த பத்மதீவுக்கும் ஏறக்குறைய 30 மைல் இருக்கலாம். 30 மைல்னால் அது கிலோமீட்டர்ஸில் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம். அந்த தீவு சுற்றி தண்ணி பாறை. அதில் வாழறது என்ன இருக்குன்னா, குடிக்க தண்ணி இருக்காது, தாகம் எடுத்து சாவாங்க. ஆகாயத்து பறவைங்க வரும், இந்த மாம்சத்தை சாப்பிட்டு எலும்பு கூடு இருக்கும். அந்த பாறையில் அந்த தீவில் பாறை, அந்த பாறையில் இந்த மனுஷனுடைய எலும்பு கூடு தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சான் இந்த டொமேஷன். இப்போது அந்த இடத்துலேருந்து தான் கர்த்தருடைய வருகையை அவர் பார்க்குறார். இப்போ நான் சொன்னேன் 11 பார்த்தேன் இல்லைங்களா? யோவான் புஸ்தகம் 21-22 வருஷம், நான் வரும் வரையில் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இன்னும் வரலை, யோவான் உயிரோடு இல்லை, அப்போ இயேசு பொய் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது, இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தின் மூலமாய் அவருடைய வருகையை முழுவதும் அறிவிக்கிறார். வருகையில் என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூடியே எல்லாவற்றையும் யோவானுக்கு அறிவித்து விட்டார். துவக்கத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜபாரம் பண்ணும் வரையில் எல்லா காரியங்களும், பிசாசு பாதாளத்துக்கு அனுப்பும் வரையில் எல்லா காரியமும் அதில் இருக்குது. அவன் தோற்று போகிற காரியம் இருக்குது. தோத்தவன், ஏதேன் தோட்டத்திலிருந்து தோத்தவன் உன் வாழ்க்கையிலும் தோற்கணும். உங்களுக்கு விரோதமாக செய்கிற மந்திரங்க, பெல்லி சொன்னீங்க, பொல்லாதாவிங்க, மனுஷனுடைய காரியங்க, சூழ்ச்சிங்க எல்லாம் தோக்கிறதுக்கு நீ ஜெயம் பெறணும் என்பது தான் கர்த்தருடைய தீர்மானம். நீ ஜெயம் பெறணும், ஜெயம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். யாத்ராக புஸ்தகத்தில் பாருங்கள், யாத்ராக புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை பார்க்கலாம். நீ உன் தேவனாய் அவர் உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டு சமுத்திரத்தையும் பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடப்பது போல் நடப்பார்கள். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அநேக பிசாசுடைய தடைகள் நிறைந்து இருக்கிறது. அந்த சமயத்தில் கர்த்தராகிய இயேசுடைய வழியில் போகும்போது தான் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வெற்றி, உன்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையில் சமாதானம், உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம், உன்னோட வாழ்க்கையில் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. யாருக்கிட்ட அடிமையாக இருந்தாங்க? பார்வோனுக்கு அடிமையாக இருந்தாங்க. மகா கொடுமைப்படுத்தினான், மகா கஷ்டம் கொடுத்தான். அந்த கொடுமையான நாட்களில் கர்த்தர் பார்த்து இவளை விடுதலை செய்ய ஒரு விடுவிக்கிற ஒரு இரட்சகனை மோசேவை தெரிந்து கொண்டார். மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் அவன் 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கும்போது அவன் ராஜாவாக இருக்குவதற்கு ராஜானுடைய வேலைகள் என்ன இருக்குமோ, ராஜா எப்படியெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாவற்றையும் திறமையாக கற்றுக்கொண்டவன், கல்வியில் சிறந்தவன், எல்லா யுத்த பயிற்சியும் கற்றவன், அவனைப் போல கற்றவன், அவனைப் போல யுத்த பயிற்சி செய்தவன், அவனைப் போல படித்தவன் இஸ்ரவேல் எகிப்து நாட்டிலே ஒருவனும் இல்லை என்று நம்ம சொல்லலாம். இவனை கொண்டும், இவனுடைய திறமை கொண்டும், இவனுடைய யுத்த பயிற்சி கொண்டும், இவனுடைய ஞானத்தை கொண்டும் உலகத்தையே என் கையில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த பார்வோன் நினைத்தான். கர்த்தரோ இவனை பிரித்து தூர கொண்டு போய் 40 வருஷம் அவன் கற்றதெல்லாம் மறந்து போகும்படி செய்தார். ஆடு மேய்த்தான், எல்லாவற்றையும் மறந்தான். கோலும் தடியுமாய் இஸ்ரவேல் ஜன மத்தியில், பார்வோன் மத்தியில் வரான். இந்த சமயத்தில் 10 விதமான வாதைகளை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை
விடுதலை செய்கிறார். பார்வோனுடைய இருதயம் பயந்து வெளியே அனுப்புது. அவன் மகனும் இறந்துடுறான். கடைசி வாதையில் மகனும் இறந்துடுறான். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கதை. அவன் என்ன பண்ணுறான், அதற்கு மேலே இவர்களை விடக்கூடாது என்று சொல்லி அவனுடைய சேனைகள் துரத்திக்கிட்டு வருது. மோசேயோடு இருந்த ஆட்கள் மோசமான ஆட்கள், இத்தனை அற்புதங்களை செய்தவர், இது எம்மாத்திரம் என்று ஒருவனை நினைத்து பார்க்கல. அந்த சமயத்தில் மோசேக்கு முன்பாக முறுமுறுத்தாங்க. மோசே கர்த்தரிடத்தில் கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய? உடைய கோலை ஓங்கு, உடைய கோலை அந்த கடலுக்கு நேராக நீட்டு. அந்த செங்கல் வழியாக கடல் பிளந்தது. பிளந்தது எப்படி தெரியுங்களா? தண்ணி இந்த பக்கமும் மதில் சோறாக முன்னது, அந்த பக்கம் மதில் சோறா ஐஸ் கட்டியாக மாறினது. உறைந்தது என்று தமிழில் சொல்லப்படுது. 2 ஐஸ் கட்டியாக மாறினது. வெட்டாந்தரையை போல மாறினது. பார்வனுடைய சேனை வந்தது. அது வரையில் என்ன செய்கிறார் பாருங்கள் ஆவியானவர். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொன்னார். நீங்கள் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை நடப்பது போல் நடப்பார்கள். எகிப்தில் உங்களை பின்தொடர்ந்து வருவாங்க. அப்போது இஸ்ரவேலின் சேனைகள் முன்பாக நடந்து தேவதூதனானவன் விலகி அவருக்கு பின்பாக நடந்தார். அவருக்கு முன்பாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவருக்கு பின்னாக நின்றது. இப்போ முன்னால் போனார், அக்னி ஸ்தம்பமாக போனார், மேகஸ்தம்பமாக போனவர். அவர் விலகி இந்த பக்கம் வந்துட்டார். ஏன் வந்துட்டார்? பின்னால் எகிப்தினுடைய சேனை பயங்கரமாக வருது. ஆனால் பிள்ளைகளை தொடாதபடி, இஸ்ரேல் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஒரு மேகஸ்தம்பம், ஒரு அக்னி ஸ்தம்பம் நின்றது. இந்த மேகஸ்தம்பம் அவர்களுக்கு இருட்டாக மாறினது. அக்னி ஸ்தம்பம் இவர்களுக்கு வெளிச்சமாக மாறி அக்கறைக்கு கடந்து போகிறாங்க. கர்த்தருடைய காரியங்களை பாருங்கள், எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை பாருங்கள். தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை எத்தனை முறை அன்பாக நேசிக்கிறார் என்பதை பாருங்கள். விடுதலை செய்தார். அதற்கு மேலே துரத்தி கொண்டு வந்த ரதமும் குதிரை சேனைகளும் ராஜாக்களும் மந்திரிகளும் வெட்கங்கெட்டு போகுமாய் பயங்கரமான ஒரு இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர்களுக்கு தெரியல. இவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக மாறினது. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும், ஒரு வெளிச்சமாகும், ஒரு சமாதானமாகும், ஒரு சந்தோஷமாக மாறுவார். ஒரு விரோதமாக எழும்பின எல்லா காரியங்களும் திணறி தடவி கொண்டிருக்கிற காரியமாக மாறும். இதை அறிந்து கொள்ள ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு இருதயம் வேணும். அப்போது இஸ்ரவேலின் சேனைகள் முன்பாக நடந்து தேவதூதனானவன் விலகி அவருக்கு பின்பாக நடந்தார். அவருக்கு முன்பாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர் பின்னாவது. அது எகிப்தினுடைய சேனையை இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர் நடுவிலே வந்து எகிப்திற்கு அதுக்கு மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சமாக மாயிற்று, அவர்களுக்கோ அந்தகாரமாகவும் மேகமாகவும் மாறினது. இவர்களாம் அக்கறைக்கு போனாங்க. அக்கறைக்கு போன பிற்பாடு அவங்க என்ன செய்தார்? மறுபடியும் அந்த சமயத்தில் தான் அதுவரையிலே அந்த ஒளியானது, அந்த வெளிச்சமானது, அந்த இருளானது, அந்த மேகஸ்தம்பமானது அங்கே இவர்களை தொடாதபடிக்கு நிற்க வைத்தது. மறுபடியும் அக்கறைக்கு போன பிற்பாடு அவர் விலகி அக்கறைக்கு முன்பாக போய் நின்றார். நின்ற பிற்பாடு இவர்கள் எல்லாரும் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்த பிறகு மோசேயுடைய கோலை நீட்டு. இந்த 2 பக்கம் மதில் சோற போல நின்ன ஒரு டிராப் தண்ணி கூட அவர்கள் கிட்ட தொடாதபடி பார்த்து கொண்டிருந்த இந்த வெட்டாந்தரை போல நடந்து போன அந்த ஜனங்க, இந்த மதில் சோர் இவர்கள் மேலே விழுந்து அமுக்கி போட்டது, அழுத்தி போட்டது. தண்ணியாக இருந்திருக்குமானால் நிச்சயமாக இவர்கள் ஸ்விம்மிங் பண்ணி மேலே வந்திருக்கலாம். இந்த மதில் சோறாக மாறினதுனால் இவர்கள் செத்தாங்க. கர்த்தர் செய்கிற 2 காரியங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி வராதிருப்பதற்காக, பாதுகாப்புக்காக இந்த மதில் சோர் நின்றது. 2 பக்கம் இந்த தண்ணி உறைந்து நின்றது, ஐஸ் கட்டியாக நின்றது. மறுபடியும் அவர் விலகி போன பிற்பாடு அது கர்த்தனை அந்த கோலை நீட்டின உடனே இவர்களை சாகடிக்க அந்த பாறைகள் வந்து அவர்களை அமுக்கி போட்டது. அவர் பிராணம் போகும் வரையில் அந்த ஐஸ் கட்டி உரையில செத்து போனாங்க. இன்று காணுகிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. நம்மை துரத்தி கொண்டு வருகிற, நம்மை உபத்திரம் கொடுத்து கொண்டு வருகிற, நம்மை போராட்டம் பண்ணி கொண்டு வருகிற
வேதத்தை வாசிக்காதபடி, ஆலயத்துக்கு போகாதபடிக்கு, சத்தியத்தை கேட்காதபடி, ஊழியத்தை செய்யாதபடிக்கு, சாட்சி கொடுக்காதபடி, தேவனுக்கு விரோதமாய் நடக்கும்படி கொடுக்கிற உபத்திரம் கொடுக்கிற பிசாசுகளை தேவன் அழிக்கப் போகிறார். நீர் அவரை மட்டும் பின்பற்றும் போது அவர் உனக்கு ஒளியாக இருப்பார். அவனுக்கு அந்தகாரமாக மாற்றி அவனை திணறடித்து அவனை முழுகடித்து உன்னை துரத்தி கொண்டு வந்த சாத்தான் இனி என்றைக்கும் காண முடியாமல் அழித்து போட கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். மோசேயுடைய நாட்களில் நடந்தது போல இன்றைக்கும் நடக்க போகிறது, இப்பொழுது நடக்க போகிறது. அன்றைக்கு ஒரு 430 வருஷமாக அடிமையாயிருந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு இரட்சகன் தேவைப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஒரு இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இரட்சகர் மூலமாய் நீ பரம கானான் தேசத்தில் பிரவேசிக்கலாம். பிரியமானவனே, இதை தெரிந்து கொள். கர்த்தருக்காக வாழ்கிற வெளிச்சத்தை பார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். அப்போது கர்த்தர் முழுதும் பலத்தை கீழ்காற்றினாலே ஓங்கி அவர் என்ன செய்தது? அவளை அழித்து அப்படியே ஒரு முழுக்கி போட்டது. இன்று காணுகிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீங்க, என்றைக்கும் காண மாட்டீங்க. அப்படி தான் நடக்க போகுது. பிரியமானவனே, நீங்கள் யோசிப்பது போல சாத்தான் உங்களை ஜெயிப்பான் என்று மட்டும் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் நினைக்க வேண்டாம். யாத்ராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16லேருந்து 21 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேலை எப்படி ரட்சித்தார் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் அந்த இரட்சகரை போல ஒரு பெரிய இரட்சகரை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் லூசிபரை அழிப்பதற்கு, அவருடைய சேனைகளை அழிப்பதற்கு இந்த இரட்சகர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை அங்கிருந்து தப்பிப்பதற்காக 70 பேர் தான் அங்கே போனாங்க, பல லட்சமாக பெருகினாங்க. இந்த உலகத்தில் நம்ம பெருகி பரலோகத்தை நிரப்புவதற்காக நீயும் நானும் கொடுக்கிற சாட்சி, ஜபஜீவன், ஊழியம், காணிக்கை, இது அத்தனையும் தான் பலுகி பெருக ஏதுவாக இருக்கும். பலுகி பெறுகிற நாட்கள் இது. பூமியில் பெருகிதான் நம்ம பரலோகம் போகணும். அப்படியானா சகோதரனே, நீ உன்னை மட்டும் நீ பரலோகம் போவாய் என்று நினைக்காத. அநேக பேரை பரலோகத்துக்கு கொண்டு போக உடைய காணிக்கையினால், உடைய ஊழியத்தினால், உடைய சாட்சியினால், உடைய ஜப ஜீவித்தினால், உடைய வேத அறிவினால், வேத வாசிப்பினால், கர்த்தரோடு கூட இருக்கிறபதினால் இப்படி தான் ஜெயம் பெற முடியும். இந்த காரியங்களை செய்ய முதல்ல ஒப்பு கொடுக்க தேவன் விரும்புகிறார். நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகம் நான் முதலிருந்து துவக்க விரும்புகிறேன். ஆனாலும் முதல் காரியத்தை அவன் தோக்கிறவன் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை சொல்லி நான் முதலிருந்து ஃபஸ்ட்லேருந்தே அந்த வசனத்தை எடுக்க விரும்புகிறேன். முதல் அதிகாரத்திலிருந்து எடுக்க போகிறேன். பாருங்கள், அன்றைய ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவளுடைய சிரசின் மேலே 12 நட்சத்திரங்களும் கிரீடங்களும் இருந்தன. ஒரு ஸ்திரீ என்ன செய்துகிறார்? சூரியனை அணிந்திருந்தார். அப்போது சூரியன் அணிந்திருந்தார். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேலே 12 நட்சத்திரங்களும் கிரீடங்களும் இருந்தன. அவர் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலையன். என்னப்பா இந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணால் நிறைய வசனங்களை கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியாது, இங்கே எடிட்டிங் பண்ணுறவங்களே சொல்கிறாங்க, நிறைய வசனங்களை கொடுக்குறாங்க. என்னையா நீ நாளைக்கு ராத்திரி மறிச்சிட்டா எல்லா வசனமும் நம்ம தெரியாமல் போய்டுமே. முடிஞ்ச அளவுக்கு வசனத்தை நீங்கள் உங்கள் பக்கம் நாங்கள் கொடுக்கணுமே. அப்படி தெரிஞ்சாதான் வசனம் தானே நமக்கு வழி நடத்தும். வசனம் தானே அவருடைய நாமம். எல்லாமே வசனத்தை தெரிஞ்சு கொள்ளணுமே. ஏன் தெரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறீங்க? அப்போ 2 வசனத்தை ஒரு வசனத்தை பேசி ஊர் விஷயங்களை நான் பேசிக்கிட்டு போனால் கர்த்தருக்கு எவ்வளோ கோபம் வரும். அதனால் சத்தியத்தை கொடுக்கும்போது நிறைய வசனம் வரும். அந்த வசனத்தை நல்லா தியானம் பண்ணுங்கள். பைபிள் எடுத்துங்க. நான் பேசும்போது கொஞ்சம் கவனிங்க. பைபிள் எடுத்து கேளுங்க. நான் தப்பாக இருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆவியானவர் உங்கள் மத்தியில் என்ன பேசுகிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். அதனால் தெரிந்து கொள்வேன். நீங்கள் சொல்கிறது நல்லதுன்னு நான் எடுத்துக்கொள்வேன். அதனால் நான் சொல்கிறது தான் பெருசுன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிந்ததை எனக்கு சொல்லுங்கள். நேராக வந்து என்கிட்ட கேளுங்க. நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த காரியங்களை பார்க்கலாம். பாருங்கள், அவன் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டாங்க. அப்போது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேலே 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்பத்தை பார்க்குறான். சிவப்பான வலு சர்பம். அவர் யார் பார்க்குறது? யோவான் பார்க்குறார்.
அந்த வலு சர்ப்பமானது நட்சத்திரங்களின் 1/3 விழுந்து போகும். அதாவது இங்கே அந்த காரியங்கள் இருக்குது. இப்போ கீழே வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த ஸ்திரீ அந்த சூரியனை அணிந்திருந்தது, அந்த நட்சத்திரங்களை அணிந்திருந்தது, அந்த சந்திரத்தின் பாதத்துக்கு இருந்தது. அந்த ஸ்திரீயே கர்ப்பவதியாக இருந்தால், அந்த கர்ப்பமாக இருக்கும்போது அந்த குழந்தைய பிறந்த உடனே அந்த குழந்தைய சாப்பிட்டுணும் அப்படி எண்ணத்தோடு, அந்த குழந்தையை விழுங்கணும் என்ற எண்ணத்தோடு ஒரு வலு சர்ப்பம் அங்கே காத்துக்கிட்டு இருந்தது. இந்த வசனத்தை நல்லா மனசில் வச்சுங்க. இதை பற்றி இன்னும் நான் அதிகமாக அப்புறமா பேசுகிறேன். உங்களுக்கு கதையாக அதை சொல்லிட்டு போகிறேன். இப்படி இருந்தது. சகல ஜாதிகளால் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஒரு ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த பிள்ளை பிறந்தது, இந்த பிள்ளையை விழுங்குவதற்காக பார்த்தா, ஆனால் அந்த வலு சர்ப்பம் பார்த்தது முடியாமல் போயிடுச்சு. இந்த பிள்ளை என்ன செய்யுது? உடனடியாக அந்த குழந்தை பிள்ளையை தேவனிடத்துக்கும் தேவ சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது என்ன பிள்ளை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை என்னன்னு யோவான் சொல்லுகிறார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிற தேவா அதாவது உலகத்தின் பாவங்களை சுமக்கிற ஆடுன்னு சொல்லல, அவர் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறார். குழந்தை பலி கொடுக்கறதுக்கு எல்லாம் 1 வயசுக்கு உட்பட்ட ஒரு கடாவை ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்வதை நீங்கள் வேதத்தில் நல்லா பார்க்கலாம். இந்த கர்த்தர் ஒரு குழந்தையை போல இருந்து நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். பலியாகி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனால் தான் சொல்லப்படுது, சகல ஜாதிகளால் இருப்புக்கோளை ஆளு செய்யும் ஒரு ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் போனது. இந்த முதல் வசனத்தை எதை குறிக்குதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. இஸ்ரவேல் இடத்துல தான் அந்த ஸ்திரீ என்பது இஸ்ரவேல். அந்த ஸ்திரீ என்பது இஸ்ரவேல். சூரிய சந்திரன் என்பது யோசேப்பு கனவு. 12 நட்சத்திரங்கள் என்பது 12 கோத்திரங்கள். அப்போ அந்த 12 கோத்திரங்கள் யாக்கோப்பும் அவருடைய மனைவியும் அந்த தாயின் தகப்பனை குறிக்குது. அந்த ஸ்திரீ அந்த இடத்துலேருந்து தான் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை பட்சித்து போடும்படி ஒரு வலு சர்ப்பம் நிற்குது. அதுதான் பிசாசு, அதுதான் சாத்தான். அந்த குழந்தை பிறக்கவே கூடாது, பூமிக்கு வரவே கூடாது, ரட்சிப்பை கொடுக்கவே கூடாது, ஒருவனும் பரலோகம் போகவே கூடாது, ஒருவனும் இயேசுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இப்படிப்பட்ட திட்டங்களை போட்டவன் தான் அவன் எல்லாவற்றிலும் தோத்தவன், இன்றைக்கு வரைக்கும் தோத்தவன், இனி மேலும் தோக்க போகிறவன், ஜெயம் பெற்றவர். அவரும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் தான் ஜெயம் பெறப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஏதேன் தோட்டத்திலிருந்து தோத்துட்டவன், இந்த குழந்தையை பட்சிக்க வேண்டும் என்று நினைத்தவன் அங்கேயும் தோத்து போனவன். அவர் சிலுவையில் தொங்குறதுக்கு முன்னால் அந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளெல்லாம் சாகடிக்க ஏரோது ராஜா உத்தரவு கிடைச்சது. அங்கேயும் அவன் தோத்து போயிட்டான். மறுபடியும் அவருக்கு குழந்தை அவர் என்ன செய்தார்? கெத்செமனே தோட்டத்தில் கதறி அழுதுங்கும் போது, ஆண்டவரே இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ரத்த வேர்வையெல்லாம் விடும்போது கூட பிதாவுடைய சித்தம் என்ன செய்தது? நீ எல்லாருடைய பாவங்களை சுமக்கணும். பிசாசு அங்கே வந்து சொல்லி எல்லா பாவத்தையும் காமிக்கிறான். இன்றைக்கும் பலருடைய பாவத்தையும் காமிச்சிட்டே இருக்கிறான். எல்லாருடைய பாவத்தையும் காமிச்சிட்டு இருக்கிறான். இயேசு என்ன பண்ணார் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா? இயேசு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற அத்தனை காரியங்களும் பிசாசு பார்த்துட்டே இருக்கிறான். அங்கே பரலோகத்துக்கு பக்கம் போகிறான். அங்கே என்ன இருக்குது தெரியுங்களா? நித்திய உடன்படிக்கை இருக்குது. அந்த நித்திய உடன்படிக்கை அவருடைய ரத்தம். அந்த நித்திய உடன்படிக்கை மோசே கொடுத்த ஒரு உடன்படிக்கை உண்டு. 2வது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பாருங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எடுத்துன்னு அங்கே வச்சிருக்கிறார். அது எப்போ எடுத்துன்னு வச்சாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நினைக்கும் போது வாரத்தின் முதல் நாளில் மகதலேனா மரியாளெல்லாம் தேடிக்கிட்டு போகும்போது கர்த்தர் அங்கேருந்து நிற்கிறார். நிற்கும் போது என்ன செய்கிறார்? ஐயா தோட்டக்காரே, இயேசுடைய சரீரத்தை யாராவது எடுத்துக்கொண்டது போனது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சும்மா நிற்கிறார், மரியாளே என்று சொல்கிறார். இந்த சத்தம் அவருடைய சத்தமாக இருந்தது. ரபினி என்று ஓடுறார். ஓடும்போது என்ன தொடாதே, என்ன தொடாதே. யார் சொல்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார். உயிரோடு எழுந்தவர்,
மரணத்தை ஜெயித்தவர். கர்த்தர் ஜெயமுள்ளவர். சாத்தானுடைய தலையை நசுக்கி மரணத்திலிருந்து ஜெயித்து 3 நாள் அங்கிருந்து பாதாளத்திலிருந்து எழும்பி பாதாளத்தில் இருக்கிறவர்களை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி எடுத்துக்கொண்டு தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு நின்றுட்டுக்கிறார். இப்போ நான் என் பிதாவிடத்துக்கு ஏறி போக வேண்டும், என்னை தொடாது. நான் என் பிதாவிடத்தில் ஏறி போக வேண்டும், என்னை தொடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? பிதாவிடத்துக்கு ஏறி போகிறார். அந்த சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அதாவது என்ன செய்யற, ஆபிரகாம் நாட்களில் இருந்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அவருக்கு இயேசு கிறிஸ்துராமல் ஒருவனும் பரலோகம் போக முடியாது, இந்த ரட்சிப்பு அவர்களுக்கு வேணும். ஆகவே உயிரோடு இருந்த நமக்கு, மாம்சத்தில் இருந்த நமக்கு 3 வருஷம் தேவைப்பட்டது. இந்த ராத்திரி அதாவது ஆவியில் இருந்த இவர்களுக்கு 3 ராத்திரி 3 பகல் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை பற்றி அறிவிக்கிறார். அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஏறி சென்றார். ஏறினார் என்பது பூமியுடைய தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஏறினார் என்பதுக்கு பூமியுடைய தாழ்விடங்கள் இறங்கினார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஏறி சென்றார். அடுத்த வாரத்தில் அடுத்த காலத்தில் வசனத்தில் இந்த வசனத்தோடு உங்களுக்கு நான் எடுத்து ஒன்று காமிச்சிட்டு வருவேன். எல்லாத்தையும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு சிந்திச்சு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது தான் எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவனே, கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ண நீங்கள் பெரிய பிள்ளைகளாக ஆகிடுவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து பார்ப்பீங்க. 68ஆம் சங்கீதம் 18ஆவது வசனம். தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்கு வரங்களை பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களையும் பெற்றுக்கொண்டீர். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கலாம். 9-10. ஏறினார் என்பதுக்கு 9வது வசனம். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியுடைய தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று விளங்குகிறது. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்புவதற்காக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவரும் மாயினார். அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னா, தேவி உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். அப்போது அங்கே என்ன சொல்கிறாரு, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி தாவீது ராஜாவுக்கு இந்த காரியங்களை ஆவியானவர் அழகாகவே வெளிப்பட்டிருக்கார். வசனம் ஒன்னோட ஒன்று நினச்சி பார்க்க ஒரே இடத்துல எடுத்து நம்ம பேசவே கூடாது. அப்படி ஜாயின் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஏறினார் என்பதுக்கு பூமியுடைய தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. இறங்கினவரே அந்த ஆபிரகாமில் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து மரித்து இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னாரே, அந்த கல்லனுக்கு கூட பிரசங்கம் பண்ணுறார். அந்த கல்லனுக்கும் பிரசங்கம் பண்ணுறார். எல்லா வாரும் பிரசங்கம் பண்ணி, ஏசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு பிதாவுக்கு போக முடியாது என்று சொன்னவர். ஆகவே அவங்களுக்கும் வேணும், அதுக்காக தான் போய் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி அவருடைய ரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு பரலோகத்தேற ஆகப்போ தான் அந்த ஸ்திரீ இடத்துல சொல்கிறார், ஸ்திரீயே நான் பிதாவிடத்துக்கு ஏறி போக வேண்டும், என்னை தொட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி அவர் சிறைப்பட்டுறா செய்கிறார். அவர் மேலே ஏறி போய் அந்த 3வது வானத்தில் அந்த பரதேசியை வச்சுட்டு, பூமியின் தாழ்விடங்களில் இருந்த அந்த பரதேசியை கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணி மேலே வச்சுட்டு அப்படி ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்தில் வச்சுட்டு வந்துட்டார். பிசாசு பார்க்குறான், நம்ம தப்பு செய்யும்போது, பாவம் செய்யும்போது, ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும்போது, வேதவசனத்தை விரோதமாக செய்யும்போது, இவன் தப்பு செய்தவன் எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு அங்கே சொந்தம் கொண்டாட போகிறான். அப்போ இயேசு சொல்வார், அந்த ரத்தத்தை காமிப்பார். பாடுற இவனுக்காக, இவளுக்காக, இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக நான் சிந்தின ரத்தம் இது அப்படின்னு சொல்லும்போது அவன் முகத்தை கீழே போட்டுக்கிட்டு திரும்பி வந்துடுவான். முகத்தை கீழே போட்டுக்கிட்டு திரும்பி வந்துடுவான். அப்போது அவனால் முடியாது. இயேசுடைய ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டது. அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், நீ மனம் திரும்பு. வேத வசனத்தை தியானம் பண்ணு. இஸ்ரவேல் ஜனங்க யுத்தம் பல முறை நடந்தது, ஓடி போனாங்க. இது கடைசி காலத்தில் நடக்கும்போது இந்த குழந்தைய சாகடிக்க எத்தனை பண்ணும்போது அந்த குழந்தை தேவனிடத்துக்கும் தேவன் சிங்காசனம் நமக்கு கொடுக்க வேண்டிய ரட்சிப்பை கொடுத்து விட்டது, நமக்காக பலியானது. மறுபடியும் அந்த குழந்தை உயிரோடு எழுந்து அதெல்லாம் செய்து பரலோகத்தை ஏறி போனது.
மூடிய கல்லறை மூடிய வண்ணமாக இருக்கிறது. பெரிய ரோம படையை போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் வெளியே வந்துட்டு இருந்தார். ஆகவே இதை பார்க்க போன அதான் மகதலேனா மரியாளுடைய கூட்டங்களுக்கு அவர் சொல்கிறார், நீர் உயிரோடு இருக்கிற வரையும் மரித்தோர் இடத்துல ஏன் பார்க்க வந்தீங்க? உயிரோடு இருக்கிற வரையும் மரித்தோர் இடத்துல ஏன் காண வந்தீங்க? வாங்க, அவர் சொன்னபடியே போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கல்லை புரட்டுறாங்க. இந்த 2 பேர் கல்லை புரட்டும் போது தான் அங்கே வஸ்திரம் இருக்குதை பார்க்குறாங்க. அந்த கல்லை புரட்டும் போது மின்னலை போல ஒளியான 2 பேர் தூதரங்க இறங்கி அந்த கல்லை புரட்டினாங்கன்னு சொல்லும். ஆனால் இங்கே தூதரங்க என்று சொல்லும்போது அது தேவ தூதராக இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, சாட்சி கொடுக்குறாங்க. அவங்க சாட்சி கொடுக்கறது மனுஷனுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டே தவிர, சாட்சி கொடுக்கறது மனுஷனுடைய சாட்சி தான் கர்த்தர் நேசிக்கிறாரே தவிர, விரும்புகிறாரே தவிர, தேவத்துடைய சாட்சியை கர்த்தர் விரும்புவதில்லை. அப்படியானா எலியாவும் மோசேவும் இறங்கி அந்த கல்லை புரட்டி அவருடைய பிரசங்கத்தை கவனித்து கொண்டிருந்தவங்க, அவர் என்ன பிரசங்கம் பண்ண போகிறார் என்பதை குறித்து முன்கூடியே அறிந்தவங்க, அதை கேட்டவங்க. ஆகவே இதை நம்பாத இந்த கூட்டத்துக்கு அறிவிக்க தான் சாட்சியாக பூமிக்கு இறங்கி வந்து கல்லை புரட்டி அவர் வைத்திருந்த இடத்தை பாருங்க, அவர் சுற்றி இருந்த துணியை பாருங்க என்று காமிக்கிறாங்க. மூடிய கல்லறை மூடிய வண்ணமாக இருக்கும். அவர் மட்டும் மகிமையின் சரீரமாய் வெளியே வந்தார். இப்படியே தான் ரகசிய வருகையும் இருக்கும். கல்லறை ஒரு வகையிலும் பிளக்காது. மூடிய கல்லறை மூடிய வண்ணமாக இருக்கும். முதலாவது கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. எல்லா சரீரமும் அந்த மகிமையின் சரீரமாக வெளியே வருவாங்க. உயிரோடு இருக்கிறனா மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். வேதவசனம் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டுக்குது. சிந்திச்சு பார்க்குறோமா? இல்லவே இல்லை, இல்லைங்களா? இன்னைக்கு அவர் முதல்ல நமக்கு மாதிரியாக இருக்கிறார். இயேசு மாதிரியாக இருக்கிறார். அந்த கல்லறை மூடிய வண்ணமாக இருந்தது, ஆனால் இயேசு மட்டும் வெளியே வந்தார். மூடிய வண்ணமாக இருந்தது, இயேசு வெளியே வந்தார். கல்லறை உடைக்கலை, பிளக்கலை, திறக்கலை. இப்படி தான் தேவனுடைய பிள்ளைங்க வருவாங்க. மகிமையின் சரீரமாக எழுந்திருப்பாங்க. முதலாவது கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க எழுந்திருப்பாங்க. 2வது உயிரோடு இருக்கிற நாம் மகிமையின் சரீரமாக அழிந்து நாமும் பறந்து அப்படியே வானத்துக்கு ஏறிப்போம். இமைப்பொழுதில் நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கத்தில் அங்கே போயிருப்போம். இதெல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். இந்த 12ஆம் அதிகாரம் ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச அதிகாரத்தை நான் பார்க்குறேன். சாத்தான் தோக்கிறத பார்க்குறேன், வெக்கங்கட்டு போகிறத பார்க்குறேன். தொடர்ந்து பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்துலேருந்து நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறேன். தொடர்ந்து கவனிங்க. கவனிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். அப்போது என்னன்றது உங்களுக்கு புரியும். கடைசியில் யுத்தம் பண்ண போயிட்டு அந்த யுத்தம் பண்ண போன பிற்பாடு தெரியுங்களா, அவங்கள என்ன செய்யுது? வாயிலேருந்து ஒரு பெரிய தண்ணி அப்படியே சர்ப்பம் கொட்டுது. கொட்டும் பொழுது அந்த சமயத்தில் அந்த ஜனங்களை என்ன செய்யுது? தண்ணியை பூமி பிளந்து அப்படியே விழுங்கி போட்டது என்று வேதம் சொல்லுது. விழுங்கி போட்டதான். ஏன்னா சர்வமானது இந்த ஜனங்களை அழிக்க, இந்த பிள்ளையை பெற்ற ஆண் பிள்ளையை பெற்ற இந்த ஸ்திரியை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதுக்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதுக்காக புறப்பட்டு போனது தான் இந்த வலு சர்ப்பம். ஆனால் என்ன செய்யுது? அது வாயிலிருந்து ஒரு பெரிய ஜலத்தை கொட்டுவது. இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களை, அநேக சாதிகளை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழுப்பி விடுவாங்க. ஆனாலும் பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போடும். ஒரு பெரிய காற்று வந்து ஒரு மணல் கொட்டி அந்த சேனைகளை முழுகி போடும். இன்றைக்கி யுத்தம் நடந்துட்டு இருக்குது. காரியங்களை பார்க்கலாம், ஜெயம் பெறலாம், ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரை உங்களுடைய வல்லமையான நாமத்துக்கு கோடானு கோடி சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ஆண்டவரை. ஜெயம் பெற நீர் எங்களுக்கு பலத்தால் நிரப்பும். கிதியோன் மேல் ஒரு பரிசுத்தாவி இறங்கி ஆண்டவரே ஒரு முறியடித்தது போல, சிம்சன் மேலே ஒரு பரிசுத்தாவி இறங்கினது போல, தாவீது மேல் ஒரு பரிசுத்தாவி இறங்கினது போல, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் மேல் பரிசுத்தாவி இறங்கட்டமையா. வல்லமையான ஆவியானவர் ஒவ்வொரு மேலேயும் இறங்கி ஆண்டவரே பலத்தினால், அந்த பலத்தினால் பிசாசுடைய கூட்டங்களை முறியடித்து ஜெயம் பெற நீர் வல்லமையால் நிரப்பாமல் நோக்கி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். Contact Stephen Memorial Pentecostal Church, 9th Cross, Ramesh Nagar, HAL, Bangalore 37 9886728778.